வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது சூடான இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இங்கே 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். கிள்ளி வச்சுருக்குறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாவுக்கு பதில் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா கூட அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நம்ம வெந்து கிடையும் போது அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். இதெல்லாம் ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு வெந்திருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் தனியாக வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடைஞ்சிங்கன்னா தான் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. தேவைப்பட்டால் அந்த தண்ணியை அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் இதே குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா. பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கடைஞ்சி வச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது லைட்டாக கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொதி வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த தக்காளி கடையல் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சிம்பிளாக சீக்கிரமாக குக்கரில் செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது நீங்கள் வழக்கம் போல் சாம்பார், சட்னி அப்படின்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தக்காளி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த அருமையான சைடிஷ் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நந்து பாப்பா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.